வணக்கம் 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 உறவுகளே. இந்த வீடியோல நாம தேங்காய் எண்ணெயில இருக்கக்கூடிய பயன்களை பத்தி தான் பார்க்க போறோம். தேங்காய் எண்ணெயோட பெனிஃபிட்ஸ் என்ன வாங்க பாத்துடலாம். தேங்காய்க்கு எத்தனை ஆரோக்கிய நன்மைகள் இருக்கு அப்படின்றத நாம எல்லாருமே தெரிஞ்சிருப்போம். அதுல இருந்து தயாரிக்கப்படுற இயற்கை எண்ணெய் பல நன்மைகளை கொண்டிருக்கு. தேங்காய் எண்ணெயை உடலுக்கு தடவினா பல ஆரோக்கிய நன்மைகளை பெறலாங்க. இப்போ அந்த நன்மைகள் என்னெல்லாம் வாங்க தெரிஞ்சுக்கலாம். தேங்காய் எண்ணெய் பாத்தீங்கன்னா கேப்ரிக் மற்றும் லாரிக் அமிலம் அப்படின்னு அழைக்கப்படுது. இதுல உள்ள கொழுப்பு அமிலம் சருமத்தை மென்மையாவும் ஆரோக்கியமாவும் வைக்குது. தேங்காய் எண்ணெயில விட்டமின் கே, ஏ அண்ட் இரும்பு சத்து நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, அதோட நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்பு தோல் தொடர்பான பிரச்சனைகளை குறைக்க ரொம்பவே உதவியா இருக்கு. மேலும் இதில் உள்ள ஆன்டி பாக்டீரியல் மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் இறந்த செல்களை எல்லாம் அகற்றி சரும தொற்று மற்றும் ஒவ்வாமைகள்ல இருந்து பாதுகாக்குது. அடுத்ததா அதிக ஈரப்பதத்தை கொடுக்குதுங்க. தேங்காய் எண்ணெய் ஒரு சிறந்த மாய்ஸ்சரைசராக செயல்படுது. இது சருமத்தை மென்மையாகவும் ஈரப்பதமாகவும் வச்சிருக்க உதவுதுங்க. வறண்ட கரடு முரடான சருமத்துக்கு இது ஒரு நல்ல வீட்டு வைத்தியம். வறண்ட சருமத்தை தொடர்ந்து ஈரப்பதத்தோட வச்சிருக்கணும் அப்படின்னா இது ரொம்ப பயனுள்ளதையா இருக்கும். இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வறண்ட மற்றும் கரடு முரடான சருமம் இருக்கிறவங்க நைட் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த எண்ணெயை லைட்டா யூஸ் பண்ணுங்க. இப்படி அடிக்கடி நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலனை சீக்கிரமா பெறலாம். பருக்களை குறைக்குங்க. தேங்காய் எண்ணெயில உள்ள அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் முகப்பருவை குறைக்க ரொம்ப உதவியா இருக்கும். இதுல உள்ள லாரிக் அண்ட் கேப்ரிக் அமிலங்கள் சருமத்தில் உள்ள முகப்பருவை உண்டாக்குற பாக்டீரியாவை கொள்ளுது. நிறைய பருக்கள் அப்படின்னா உங்க முகத்துல உள்ள தோல் துளைகள் அடைக்கப்பட்டிருக்கு. எனவே இந்த பிரச்சனை உள்ளவங்க இரவுல தேங்காய் எண்ணெயை தடவிட்டு வந்தீங்கன்னா துளைகள் திறந்து பருக்கள்லாம் குறைஞ்சிரும். தேங்காய் எண்ணெயை உடலுக்கு யூஸ் பண்றது மூலமா நீங்க பெறக்கூடிய மற்றொரு நன்மை என்னன்னா, இது உடலில் உள்ள ஆக்சிஜனேற்றம் மற்றும் கொலாஜன் அளவை அதிகரிக்க உதவுது. தோல் செல்கள் மீளுருவாக்கம் மற்றும் பழுது பார்க்கும் செயல்பாட்டுல அவை முக்கிய பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம். அடுத்ததா தோல் நிறங்க. தேங்காய் எண்ணெய் கருவளையங்கள் மற்றும் கரும்புள்ளிகளை குறைக்க உதவுது. மேலும் அதனுடைய அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் தோல் அலர்ஜி மற்றும் முகம் சிவக்கிறது இதெல்லாத்தையுமே குறைக்க ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். மேலும் இந்த எண்ணெய் சருமத்தை டோனிங் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துறதுனால இயற்கையான கொலாஜன் உற்பத்தி அதிகரிக்குது. இது தோல் நெகிழ்ச்சி தன்மையை மேம்படுத்துதுன்னே சொல்லலாம். என்ன சொந்தங்களே, இந்த ஸ்கின் கேர் அதாவது கோகனட் ஆயிலுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கறத நீங்க நல்லாவே தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தா நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் வேற எதுவும் டிப்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல, அதாவது வேற எந்த ப்ராடக்டோடைய டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்கலாம். கண்டிப்பா நம்ம அடுத்த வீடியோல அப்லோட் பண்ணலாம். இது போன்ற உணவுப் பொருட்களா இருக்கட்டும், நாம பயன்படுத்துற பொருட்களா இருக்கட்டும், அதனுடைய நன்மை தீமை பக்கவிளைவுகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்க, அடுத்து ஒரு சூப்பரான ப்ராடக்டோட உங்களை நான் மீட் பண்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.